ஈரானோட வெளியுறவு அமைச்சர் இப்போ ரஷ்யாவுல இருக்காரு. இந்த ஒரு விமானப் பயணம் கடந்த 2 வருஷத்துல நடந்த மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வியோட நேரடி விளைவு. அதாவது இஸ்லாமாபாத்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை எந்த ஒரு முடிவும் இல்லாம முழுசா தோல்வியில முடிஞ்சதோட விளைவுதான் இது. அந்த தோல்வி ஒரு பக்கம் இருக்க, இதனால என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. கச்சா எண்ணெய் விலை $107 தாண்டிடுச்சு. இந்தியாவுக்கு மேற்காசியாவுக்கான ஏற்றுமதி 50% சரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் வடகொரியாவும் 2031 வரைக்கும் ஒரு ராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. உலகத்தோட மொத்த ராணுவ செலவும் கிட்டத்தட்ட $3 ட்ரில்லியன் புது உச்சத்தை தொட்டிருக்கு. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் தனித்தனி நியூஸ் அப்படின்னு. ஆனா இல்ல, இது எல்லாமே ஒரே கதை தான். நம்மளோட பெட்ரோல் பில்ல இருந்து மளிகை சாமான் விலை, நம்ம சேமிப்பு, ஏன் நம்ம நாட்டோட பொருளாதார முடிவுகள் வரைக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்த போகுது. வாங்க, அடுத்த சில நிமிஷத்துல இந்த மொத்த குழப்பத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். அடுத்த 30 நாள்ல என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு கிளியர் ஐடியாவையும் நான் உங்களுக்கு தரேன். இப்ப நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம 3 முக்கிய சக்திகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல் என்ஜின், இஸ்லாமாபாத்ல ஏற்பட்ட ராஜதந்திர தோல்வி. 2வது, எரிசக்தி விலை உயர்வு எப்படி பொருளாதாரத்தை பாதிக்குது. 3வது, உலகம் எப்படி ஒரு நீண்ட கால மோதலுக்கு தயாராகிட்டு இருக்கு. இந்த 3ஐயும் புரிஞ்சுக்கிட்டா போதும், இப்ப நடக்கிற எல்லா நியூஸுக்கும் அர்த்தம் தெரிஞ்சிடும். சரி, முதல் என்ஜினுக்கு போலாம். இஸ்லாமாபாத் தோல்வி, உடைந்த ஒப்பந்தத்திலிருந்து மாஸ்கோ நோக்கிய திருப்பம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு புரியணும்னா நாம முதல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி இஸ்லாமாபாத்ல என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் நேரா பாகிஸ்தானுக்கு போறாரு. அங்க ஈரானிய பேச்சுவார்த்தை குழுவோட 21 மணி நேரம், 21 மணி நேரம் தொடர்ந்து பேசுறாங்க. 1979 புரட்சிக்கு பிறகு இவ்வளோ பெரிய தலைவர்கள் நேருக்கு நேர் பேசுறது இதான் முதல் தடவை. ஆனா 21 மணி நேரத்துக்கு பிறகும் எந்த ஒப்பந்தமும் இல்லாம 2 தரப்பும் எந்திரிச்சு போயிட்டாங்க. பேச்சுவார்த்தை அப்படியே முறிஞ்சு போச்சு. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் சமாதானமா இருங்கன்னு சொன்னது எங்களால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு சமம். ஆனா இந்த தோல்விக்கு காரணம் கொள்கை வேறுபாடு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஈரான் என்ன சொல்ல ஆரம்பிச்சதுன்னா, பாகிஸ்தான் இரட்டை வேஷம் போடுதுன்னு குற்றம் சாட்டினாங்க. வெளியில பார்க்க நடுநிலை மாதிரி தெரிஞ்சாலும் பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைப்பு அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கூட நேரடியா வேலை செஞ்சதா ஈரான் சொல்லுச்சு. அவங்க கொடுத்த 10 அம்ச திட்டத்தை பாகிஸ்தான் கண்டுக்கவே இல்ல. ஆனா அமெரிக்காவோட 15 அம்ச திட்டத்தை ஈரான் கிட்ட கொண்டு வந்து நீட்டுனாங்க. இதனால நம்பிக்கை முழுசா போச்சு. எல்லா ஒர்க்கிங் குரூப்ஸையும் கலைச்சிட்டாங்க. இதனால தான் இன்னைக்கு ஈரானிய அமைச்சர் ரஷ்யாவில் இருக்காரு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இஸ்லாமாபாத் தோல்வி அடைஞ்சதுனால தான் ஈரான் ரஷ்யா பக்கம் திரும்புது. அமெரிக்கா கூட பேசின வழி அடைச்சு போச்சு. பாகிஸ்தான் வழியாவும் எதுவும் நடக்கல. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே சக்தி வாய்ந்த வழி வாஷிங்டன்னால ஒதுக்க முடியாத மாஸ்கோ மட்டும்தான். ஏன் இந்த முட்டுக்கட்டேன்னு கேட்டீங்கன்னா, 2 பேரோட நிபந்தனைகளும் ஒன்னுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அமெரிக்கா என்ன சொல்லுது, நீங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறத முழுசா நிறுத்துறதா உறுதிமொழி கொடுக்கணும்னு. ஈரான் என்ன சொல்லுது, எங்க மேல இருக்கிற தடையை நீக்காம நாங்க இது பத்தியும் பேச மாட்டோம்னு. இது 2க்கும் நடுவுல சமரசம் பண்ண இப்போதைக்கு எந்த வழியுமே இல்ல. இதுக்கு நடுவுல லெபனான் பிரச்சனையும் பார்க்கணும். பேப்பர்ல போர் நிறுத்தம் இருக்கு, ஆனா நிஜத்துல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. அதுக்கு பதிலுக்கு ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்துது. இப்போ லெபனான் ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமா இல்ல, அது பேச்சுவார்த்தையால ஒரு காய நகர்த்துற மாதிரி ஆயிடுச்சு. அங்க நடக்கிற ஒவ்வொரு தாக்குதலும் ஈரானோட ஒரு நல்ல ஒப்பந்தம் வர்றதுக்கான வாய்ப்பை இன்னும் குறைக்குது. சரி, இப்ப 2வது என்ஜினுக்கு போலாம். ராஜதந்திரத்தை விட்டுட்டு நம்மள மாதிரி சாதாரண மக்களை வேகமா பாதிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். என்ன கப்பல் போக்குவரத்து, வர்த்தகம், அப்புறம் பணவீக்கம். ஃப்ரெண்ட், கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு $107 தாண்டிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஹார்முஸ் ஜலசந்தி எந்த சூழ்நிலையிலையும் பழைய நிலைமைக்கு திரும்பாதுன்னு ஈரானிய அதிகாரிகள் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இது வெறும் பேச்சுவார்த்தைக்காக சொல்றதில்ல, இதுதான் புது யதார்த்தம்னு அறிவிக்கிறாங்க. இங்க சால வந்து நியூஸ்ல வராத ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா இரட்டை முற்றுகை. அதாவது அமெரிக்காவும் அதோட நட்பு நாடுகளும் ஈரானோட துறைமுகங்களையும் எண்ணெய் ஏற்றுமதியும் கட்டுப்படுத்த பாக்குறாங்க. அதே நேரத்துல பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுதுன்னா, உலகத்தோட எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்துது. நவீன வரலாற்றிலேயே முதல் முறையா 2 தரப்பும் ஒரே நேரத்துல ஒருத்தரோட எரிசக்தி பாதையை இன்னொருத்தர் முற்றுகையிடுறாங்க. இதோட விளைவு என்ன? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். என்ன விலை $100 மேல போனதும் கப்பல் மற்றும் இன்சூரன்ஸ் செலவு அதிகமாகுது. இதனால LNG மற்றும் உரங்களோட விலையும் ஏறுது. இது 2ஐயும் இறக்குமதி பண்ற ஆசிய நாடுகள்ல எரிபொருள் மற்றும் உணவு பணவீக்கம் அதிகமாகுது. பணவீக்கம் குறையாததால சென்ட்ரல் பேங்க்ஸ் வட்டி விகிதங்களை அதிகமாவே வச்சிருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதனால பொருளாதார வளர்ச்சி குறையுது.
நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ தூரத்துல நடக்கிற நியூஸ் கிடையாது. மேற்கு ஆசியாவுக்கு இந்தியா பண்ற ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 50% சரிவு ஏற்பட்டிருக்குன்னு இன்னைக்கு வந்த செய்தி சொல்லுது. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த நெருக்கடி நம்ம வர்த்தகத்தோட 2 பக்கத்தையும் ஒரே நேரத்துல தாக்குது. இறக்குமதி செலவும் அதிகமாகுது, அதே சமயம் ஏற்றுமதி தேவையும் குறையுது. ஏறிட்டே போற எண்ணெய் விலை நம்ம உள்நாட்டு பணவீக்கத்தை அதிகப்படுத்துது. மேற்கு ஆசியாவுக்கு ஏற்றுமதி குறையறதுனால நம்ம வர்த்தக வளர்ச்சி பாதிக்கப்படுது. இதனால இந்திய ரிசர்வ் வங்கிக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம். வட்டி விகிதத்தை உயர்த்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவா, இல்ல வட்டி விகிதத்தை குறைச்சு வளர்ச்சியை பாதுகாக்கவா? ரெண்டுமே ஒரே நேரத்துல அழுத்தத்துல இருக்கும்போது இதுக்குன்னு ஒரு தெளிவான பதில் கிடையாது. இப்ப 3வது என்ஜின், இது ஒரு தற்காலிக பிரச்சனை இல்ல, இது ஒரு 10 வருஷத்துக்கான மாற்றம். உலகத்துல இருக்கிற பெரிய சக்திகள் எல்லாம் எப்படி ஒரு நீண்டகால மோதலுக்கு தங்களை தயார்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரஷ்யாவும் வடகொரியாவும் 2027 இருந்து 2031 வரைக்கும் ஒரு ராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை அதிகாரப்பூர்வமா போட்டுக்கிறாங்க. இது இனிமே ஒரு தற்காலிக ஏற்பாடு இல்ல, இது ஒரு முறையான பல வருஷத்துக்கான ராணுவ சப்ளை செயின். இதோட அர்த்தம் என்னன்னா, ரஷ்யாவுக்கு பீரங்கிகள், ஏவுகணைகள், ஏன் ஆழ்பலத்துக்கும் ஒரு நீண்டகால வழி கிடைச்சிருக்கு. இதனால உக்ரைன் போரை இன்னும் பல வருஷத்துக்கு அதிக தீவிரத்தோட அவங்களால நடத்த முடியும். இன்னைக்கு காலையில வெளியான சிப்ரி டேட்டா படி 2025ல உலகத்தோட மொத்த ராணுவ செலவு கிட்டத்தட்ட $2.887 ட்ரில்லியன். இது ஒரு புது வரலாற்று உச்சம். இது பனிப்போர் காலத்துல இருந்த உச்சக்கட்ட செலவை விட அதிகம். இது உலக பொருளாதாரம் ஒரு புது கட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்குன்னு காட்டுது. ஐரோப்பாவுல செலவு 14% அதிகரிச்சிருக்கு. ஆசியாவுல 8.1% அதிகரிச்சிருக்கு. அமெரிக்காவோட செலவு 2025ல கொஞ்சம் குறைஞ்சாலும் 2026ல மறுபடியும் ஒரு பெரிய உயர்வுக்கு திட்டமிட்டிருக்காங்க. உலகத்துல இருக்கிற எல்லா முக்கிய பகுதிகளும் ஒரே நேரத்துல பாதுகாப்பு செலவு அதிகரிக்கிறது எதை காட்டுதுன்னா, அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இந்த பதற்றம் கொஞ்ச நாள்ல தீராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு பேருதான் கட்டமைப்பு ரீதியான ஆயுதமயமாக்கல், அதாவது ஸ்ட்ரக்சுரல் ரீஆர்மமெண்ட். தலைவர்கள் அவங்களோட பட்ஜெட் மூலமா ஒரு தெளிவான செய்தியை சொல்றாங்க. அவங்க பதற்றத்தை குறைக்க தயாரா இல்ல, ஆனா நீடிச்ச ஒரு மோதலுக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க. இதை உறுதிப்படுத்துற மாதிரி இன்னும் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, செர்னோபில் விபத்து நடந்து 40 வருஷம் ஆன சமயத்துல ரஷ்யா அந்த பகுதி வழியா ஏவுகணைகளை அனுப்புனதா உக்ரைன் குற்றம் சாட்டுது. இது ஐரோப்பிய மக்கள் மனசுல மறுபடியும் அணுசக்தி பயத்தை கொண்டு வந்திருக்கு. 2வது, வாஷிங்டன்ல நடக்கிற உள்நாட்டு பிரச்சனைகள் அமெரிக்காவோட கவனம் சிதறது, அவங்கள நம்ப முடியாதுங்கிற ஒரு சமிக்ஞையை வெளி உலகத்துக்கு அனுப்புது. எதிரிகளும் சரி, நட்பு நாடுகளும் சரி, இதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த 3 என்ஜினையும் ஒன்னா சேர்த்து அடுத்த 30 நாளைக்கு நீங்க எதெல்லாம் கவனிக்கணும்னு ஒரு தெளிவான பட்டியலை தரேன். 1. அராக்சி ரஷ்யா சந்திப்புல என்ன முடிவு வருது? ஒரு தெளிவான ராஜதந்திர திட்டம் உருவாகுதா, இல்ல மாஸ்கோ இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடுதா? 2. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $100 மேலேயே இருக்குதா? ஹார்முஸ் வழியா போற கப்பல்களோட டேட்டாவை பாருங்க. 3. நேட்டோ மற்றும் ஆசிய நாடுகள் புதுசா பாதுகாப்பு ஒப்பந்தங்களை அறிவிக்கிறாங்களான்னு பாருங்க. 4. இந்தியாவோட மாசாந்திர வர்த்தக டேட்டா, பணவீக்க எண்கள், அப்புறம் ரிசர்வ் பேங்க் அறிக்கைகளை கவனிங்க. 5. லெபனான்ல கள நிலவரம் என்ன? வன்முறை நிஜமாவே குறையுதா, இல்ல போர் நிறுத்தம் முழுசா உடையுதா? பாத்தீங்களா, இஸ்லாமாபாத் தோல்வி ரஷ்யா பக்கம் திருப்புச்சு. அது ஹார்மூஸ்ல இரட்டை முற்றுகைக்கு வழிவகுத்துச்சு. இந்த நீண்டகால நிச்சயமற்ற நிலை உலகத்தையே ஆயுதமயமாக்க தூண்டுது. இது வெறும் நியூஸ் ஹெட்லைன்ஸ் இல்ல, இது உங்க பெட்ரோல் விலை, உங்க சேமிப்பு, உங்க நாட்டோட கொள்கை முடிவுகளை பாதிக்கிற உண்மையான சமிக்ஞைகள். இந்த 3 இன்ஜின்ல எதை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ராஜதந்திர வீழ்ச்சியா, பொருளாதார சங்கிலி விளைவுகளா, இல்ல உலகளாவிய ஆயுதமயமாக்கலாம்? அடுத்த 30 நாள்ல இந்த கதை ரொம்ப வேகமா நகரப்போகுது. அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள்.